கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறார். ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென், அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார். தாவீதின் சங்கீதத்துல என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேக முறை சொல்லுவார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்துல நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம், தெரியுமா உங்களுக்கு? சத்தம் வராது வெளியில. அண்ணால் ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததாம், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம். நம்முடைய தேவைகளை சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, அழுகையோடு உடம்புலோடு சொல்லுவோம். சத்தம் வெளியே வராது, ஆனா உதடு அசையும். ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல. அந்த மாதிரி தாவீது சொல்றாரு, அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம். விண்ணப்பம் நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசினா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படி இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதலை, ஒரு தேறுதலை, பதிலை கர்த்தர் சமூகத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவால. இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துரு தான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா? ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல. சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவளும் சத்துரு. ஆமே, அதுதானே இல்ல? ஏற்கனவே பகையாளினா அவன் பகையாளி தான். ஏற்கனவே விரோதமானவனா விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியோத்து. ஆமென். பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்கதான் சத்துரு. சத்துருவால் ஒரு பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல இது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க. நன்மை செய்து தீங்கு அனுபவி ஏதும் சொல்றதில்லை. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை அவர் நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும். சத்துருவுக்கு அவன் வெட்கப்பட்டு போயிருவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தேவ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டார், உங்க பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவரே, இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரிய இரக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 56வது வசனம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர்
உங்களின் ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும், தேவைகள் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனதளவில் சோர்வுற்றும், எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவு ஆகி போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன். கலங்காதே, திகையாதே, நீ எனக்கு பிரியமானவள், பிரியமானவன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார், ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கர்த்தர் தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே 38 வருடமாய் வியாதியாய் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும், ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கின்றான். அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் 38 வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் அளிப்பார் என்று. ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்குள் உடனே உண்டாகவில்லை. நாளுக்கு நாள், வருடங்கள் அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது. அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது. எப்படி என்றால், கர்த்தர் தன்னை வந்து சந்திப்பார், பதில் தருவார், விடுவிப்பார் என்று. ஜெபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் நம்பிக்கையிலும் வருவது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கர்த்தரையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய், அழைக்காதவனாய் காணப்பட்டான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று. இவையெல்லாம் இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு, அவன் வெகு காலமாய் காத்திருக்கின்றான், தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார். அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான். அவனின் காத்திருப்பின் ரகசியம் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார்கள். ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார். அவனோடு பேசினார், விசாரித்தார், விருப்பத்தை கேட்டார், அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசிர்வதித்தார் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால், உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும், எத்தனை நாட்கள் வருடங்கள் ஆனாலும் உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் செய்வார், பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் பதில் தருவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பெதஸ்தாவில் இருந்த மனுஷன் தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் சுகத்தை பெற்று திரும்பி விட்டார்களே. தனக்கு சுகமில்லையே என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான். 38 வருடமாய் பதில் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாமதமாகிறதே என்று தெய்வ சமூகத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விலகி விடாமல் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால், காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகின்றார், விசாரிக்கின்றார், விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார், ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள்,
அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்லுவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக்கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம், பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜெபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் 29ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கைக்கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தால் விழுந்தாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி இந்த நாட்களை குறிக்கிறவர்கள் யார் என்றால், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்பாதபடி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களை போய்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே, அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் செல்லுகிற வேளையிலே இந்த ஆலயத்திலே இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது மட்டுமல்ல, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமங்களை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களை அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசனுடைய ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்பீர்களா இருந்தால், நாங்கள்
எப்படியாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையினால் இந்த நாட்களை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கிறது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார்? யோவான் ஸ்நானன் கூட இந்த நாட்களே அதே காரியத்தை தான் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அந்த வார்த்தையை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் கண்டடைய முடியாது. மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களில் தடைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்போமா இருந்தால் நாங்கள் மாமிசத்திலே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதனைகள், அவருடைய ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே முதலாவது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களிலே ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறோம். நமக்கு சில வேளைகளில் நமக்கு தெரியாது என்ன காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் இந்த நாட்களே அக்கிரமம் தான். நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இந்த நாட்களை ஒவ்வொருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவன் பாவங்களை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்பான். இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே துணிகரமான பாவங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே செய்கிறது மட்டுமல்ல, அங்கே வெளியிடங்களிலும் ரகசியமான பாவங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே அங்கே நம்மை அங்கீகரிக்கிற வேளையிலே அங்கே நம்முடைய உதடுகளின் காளைகளை நாங்கள் அவருக்கு செலுத்தி இந்த நாட்களை அவரை ஆராதிப்போமாக. இந்த வார்த்தை ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அமர்ந்து இருவிழி மூடினேன் இறைவா, ஒரு முறை உனது திருமுக தரிசனம் உள்வனம் தேடினேன் இறைவா, நிலவினை எடுத்து என் மனவானில் இருளினை துடைத்திடு இறைவா, அருள் மழை பொழிந்து அகமன அழுக்கை அழுகிட அமைதியே இறைவா, 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 இறைவா. போடுமா?